வணக்கம். இப்போ நான் ஸ்கூல் ட்ரிப்பு போயிட்டு டெய்லி பிள்ளைகளை கூப்பிட்டு வருவேன். அப்போ வந்து இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி இந்த பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, செடிக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னாங்க. நீங்கள் பாருங்கள், அந்த செடி பட்டிருக்கு. இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறோம். நாளைக்கு காலைல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஊற்று தம்பி. செடியில் வந்து நல்லா கருகி போயிருக்கு செடி பூரா. அதனால் இன்றைக்கி தண்ணி ஊற்றிட்டோம். நாளைக்கு காலையில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த செடி தண்ணி ஊற்றிக்கிருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ செடிக்கு தண்ணி ஊற்றியாச்சு. செடி ஆமாம், இது என்ன அப்படின்னா, எதுக்காக இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நம்மளை மாதிரி தான் அதுவும் ஒரு உசுறு, செடியும் ஒரு உசுறு. அதனால் நம்ம குடித்தது போக மிச்ச தண்ணியை கீழே ஊற்றுறோம் வேஸ்ட்டாக. அது போக கீழே ஊற்றாமல் இப்போ செடிக்கு ஊற்றுறோம். நாளைக்கு வந்து பாருங்கள் இந்த செடி எவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குன்னு பார்ப்போம். வெயில் நிறைய அடிக்குது, அதனால தான் செடிக்கு தண்ணி ஊற்றணும். ஆமாம், செடி கறிடுச்சு, அதனால் இப்போ ஊற்றுறீங்க. நாளைக்கு காலையில் ஆமாம், நாளைக்கு சாயங்காலம் ரூமில் ஸ்கூல் விட்டு அப்போ வந்து பார்க்குறோம் செடி எப்படி இருக்குன்னு. ஓகேவா? பார்த்துங்க, இடத்த பார்த்தாச்சு. இதான் கருகி போயிருக்கு செடி. பாருங்கள், செடி கருகி போய் தான் கிடக்கு. நாளைக்கு வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்க, வண்டியில் இருங்க, போவோம். கிளம்பலாமா? ஏறுங்க 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 போகலாமா? செடிக்கு தண்ணி ஊத்துறோம். இங்க பாருங்க எப்படி இருக்கு செடி. இது மாதிரி நீங்களும் அதாவது அன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாருமே வந்து அன்னைக்கு செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுனாங்க. அதாவது காஞ்சி போயிருந்த அந்த செடி வந்து இன்றைக்கி வந்து பாருங்களேன், அன்னைக்கு பார்க்கும்போது காஞ்சி இருந்துச்சு செடி. இன்றைக்கி எங்கள் ஸ்கூல் பிள்ளை எல்லா பிள்ளைகளுமே, நான் ஆட்டோ வைக்கிற எல்லா பிள்ளைகளுமே என்ன செஞ்சாங்க அப்படின்னா, காஞ்சி போன செடிக்கு தண்ணி ஊற்றுவோம்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றவும் எப்படி அந்த செடி பச்சுன்னு அழகாக இருக்குது பார்த்தீங்களா? எப்படி காஞ்சி இருந்துச்சு. அதாவது செத்து போகணும்னு நினச்ச இந்த செடி வந்து இன்றைக்கி இவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிள்ளைகளுடைய முயற்சி. ஆமாங்க, இந்த 4 பிள்ளைகளுடைய முயற்சி தான் இந்த செடி வந்து இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம். அதனால் நீங்களும் வந்து ஸ்கூலுக்கு போகிறப்ப குடித்த தண்ணி, அதாவது தண்ணி குடிங்க. மிச்ச தண்ணி இருந்தால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு செடிக்கு ஊற்றி அந்த செடி வளர்த்து வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து ஸ்கூல் முடித்து ஒரு காலேஜ் படிக்கிறப்ப, அதுக்கப்புறம் பெரிய ஆகிறப்ப இந்த செடி வந்து ஒரு மரமாகி உங்களுடைய பேர் சொல்லலாம். எல்லோரும் மரம் வளங்க சொல்லுங்கள். எல்லாரும் வந்து மரம் வளங்க சொல்லுங்கள். ஆமாம், எல்லாரும் மரம், ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். நீங்களாம் எந்த ஸ்கூலு? மதுரை மேற்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாச்சத்திரப்பட்டி. நன்றி, உங்களுக்கெல்லாம் நன்றி, வாழ்த்துக்கள்.